Ik sakatukaru maturu balakasaku takuru rakuru rakuru rakaraka raku rakuru maturu patarata kita raturu Situkumatilla kitarate kitalatiko matalatu kitalatiko matalatu Katukori katakare kakuru maturu mataru makapakala ke sikaru sikamakala ke takaru takaru sakataka takamakaru kakaru kakamakari kalakaru likaru dikaru tikamakali kalikaru sikaru bikamakali sikaru sikatakari kalakaru sikaru sikamakali bakaru bakaru Marga pare kiraku marga pagerigaku marga paro kiraku rakra mare ligaku likaru kikimakali kalakaru kikaru நீங்கள் பாட்டு பாடும்போது எப்போவுமே உங்களுக்காக பாடுங்க. உங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் பாடுறீங்கன்னா அது வியாபார பாட்டாயிடும். மற்றவங்க விருப்பத்துக்காக பாடுறது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பாடுங்க. அதாவது உங்களுக்காக பாடுங்க. அந்த பாட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்காக பாடுற பாட்டை தான் நீங்கள் மற்றவங்களுக்காகவும் பாடுறீங்க. மற்றவங்களுக்குன்னு நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்கன்னா கண்டிப்பாக அது வியாபார பாட்டு. இப்போ வந்து இந்த வியாபார பாட்டு இருக்குல்ல, பாட்டு பாடி பணம் சம்பாதிக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சி பாடுவாங்க. மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாறக்கூடாது. அப்போ வந்து நாம் யாருங்கிறத நம்ம இழந்துரும். நாம் யார் அப்படிங்கிறதே நம்ம அதை இழந்துரும். அதனால் மற்றவங்க விருப்பத்துக்கு அப்படி பாடாமல் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன தெரியும், நம்மளால் என்ன முடியும் அதை நம்ம பாடணும். நமக்கு எதில் ஆசை விருப்பம் இருக்குது அப்படி நம்ம விருப்பத்துக்கு தான் அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். தவிர எனக்காக இந்த மாதிரி பாடுங்களேன், எனக்காக அந்த மாதிரி பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அந்த மாதிரியெல்லாம் வளைஞ்சு கொடுக்காதீங்க. நான் பாடுறது இதான்ப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா கேடு, இல்லைனா போயிட்டு வா, உனக்கு அந்த மாதிரி வேணும்னா நீ பாடிட்டு போ. அது நான் என்ன நீ கூலிக்காரனா என்ன, உனக்கு அந்த மாதிரி வேணும், உனக்கு வாய் இல்லையா, நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். வியாபாரி பாட்டு எல்லாம் வியாபாரிகள் பாருங்கள், மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னே யோசிப்பார். இவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்காமல் மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரியே ஒரு மாறிட்டு இருப்பார். கூலிக்காரர் மாதிரி ஆகிடுவார். கூலிக்கு பாட்டு எழுதுனா அப்படி தான், கூலிக்கு பாட்டு படித்தா அப்படி தான். அதனால் நாம் யார், நம்முடைய படைப்புகள் நம்ம படைப்புகள் மூலமாக நம்மளைத்தான் நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பு திறன், நமக்குள்ளே இருக்கிற அந்த கற்பனை திறன், நமக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல. இப்போ நீங்கள் சோகமாக இருப்பீங்க, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சோக பாட்டு தான் படிக்கணும். அதுதான் அதுவே வியாபாரி பாட்டு பாடி பொழப்பு நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். இப்போ சோகமாக இருக்கார், ஏதோ அவங்க வீட்டில் சண்டை சச்சரவு, அந்த பாடகர் சோகமாக இருக்கார். ஆனால் இப்போ அவர் தொழில் பாட்டு பாடுறது அப்படிங்கும்போது இப்போ மக்கள் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி குத்துப்பாட்டு பாடுங்க அப்படின்னா, இவர் வீட்டில் ஒரு பிரச்சனை சோகமாக இருக்கார். அந்த நேரம் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா அந்த குத்துப்பாட்டு பாடுங்க, அந்த அப்படி கேட்டவுடனே மற்றவங்களுக்காக ஒரு பாட ஆரம்பிச்சிடுவார். குத்துப்பாட்டு பாடுவார். குத்துப்பாட்டு எல்லாத்தையும் டப்பாங்குத்து பாட்டு பாடிட்டுருப்பார். ஆனால் இவர் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பயங்கர சண்டை, பெரிய துக்கத்தில் இருக்கார். மற்றவங்களுக்காக அந்த துக்கத்தை மறைச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார், மற்றவங்களுக்காக ஒரு பாட்டு போடுவார். அப்போ இவர் யாருன்னே தெரியாமல் போயிடும் கடைசியில். அதான் வியாபார பாட்டுக்கும் அதுக்கு தான் ஒரு கலையை தொழிலாக செய்யக்கூடாதுங்கிறது. கலையை தொழிலாக செய்யக்கூடாது. அதனால தான் அவர் அந்த மாதிரி இவர் துக்கத்தில் இருக்கார். ஆனால் அது மக்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் ஒரு டப்பாங்குத்து பாட்டு பாடுங்க அப்படிங்கிறார். அந்த மக்களுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, தனக்குள்ளே இருக்கிற அந்த துக்கத்தை மறைச்சிட்டு அந்த மக்களுக்காக இவர் டப்பாங்குத்து பாட்டு பாடுறாரு. அப்போ அது எதனால் வருதுன்னா, அந்த தொழிலை அந்த கலையை நீ தொழிலாக செஞ்சதுனால்தான். நீ தொழிலாக செய்யாமல் இருந்தால் நீ உன் துக்கமாக இருக்கும்போது நீ அந்த மாதிரி டப்பாங்குத்து பாட வேண்டிய அவசியம் இல்லை.
கடைசியில் நீ வந்து அதான் கோமாளியாக மாறு. நீ துக்கமாக இருக்க, உன் துக்கமாக இருக்கிறது கூட உனக்கு அனுமதி கிடையாது. அங்கே வாழ்க்கையில் எல்லாமே வரும். துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், கவலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீ சந்தோஷமாக இருப்ப. அப்போ நீ வந்து பாடுறதே தொழிலாக வச்சுட்ருக்கேன்னு வச்சுக்கேன். அப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. ஏதோ வீட்டில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, அதனால் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீ பாடுறதே தொழிலாக வச்சுருக்கணும்னா, ஐயா அந்த துக்கப்பாட்டு பாடுங்க ஐயா அப்படின்வாங்க. அந்த உடனே அவர் சோகமாக ஒரு பாட்டு போடுவார். ஆனால் இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அந்த மக்களுக்கு தனது உணர்ச்சிகளோடு வாழவே அவரால் முடியல. தனது உணர்ச்சிகளை ஒரு வெளிப்படையாக மறைச்சி, தனக்கு என்ன தன்னுடைய உணர்வுக்கு மரியாதையே இல்லாமல் மற்றவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய்ட்றாங்க. அதுதான் சுயத்தை இழக்கிறது. அதனால் நீங்களாக இருக்கணும். மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களை இழந்துடக்கூடாது. நீங்கள் துக்கமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாடினா அது துக்கமான பாட்டாக தான் இருக்கணும். மற்றவங்களுக்காக ஏன் நீங்கள் சந்தோஷமாக பாடுறீங்க? காரணம் என்னென்னா, நீ அதை தொழிலாக பண்ணுறதுனால மற்றவங்களுக்காக நீ பண்ணி தான் ஆகணும். சந்தோஷமாக அவங்க கேட்குற மாதிரியான பாட்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், கேட்குற மாதிரி. அதுதான் வந்து எப்போவுமே வந்து ஏன் அதை தொழிலாக பண்ணால் நீங்கள் உங்களை வந்து இழந்துடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு துக்கமாக இருக்கும்போது அப்போ நீ என்ன சொல்லணும்னா, அப்போ ஒரு பாட்டு பாடி பார்ப்போமே. நம்ம இப்போ ரொம்ப கவலையோடு இருக்கோம், இப்போ தான் அழுதுகிட்டு இருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு பாட்டு பாடணும். நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாட்டு பாடணும். பாட்டு பாடினா அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படி யோசிக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு டான்ஸ் ஆடுங்க. அந்த டான்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த பாட்டு எப்படிப்பட்டதாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டு பாடணும், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி. அது மாதிரி துக்கமாக இருக்கும்போது அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான உச்சரிப்போடு வருது, அப்படிங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு பாட்டு பாடணும்.